வடக்கில் ராணுவத்தினரின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சி நகரில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கிளிநொச்சி நகர் பகுதியில் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் உள்ள வீடுகளை விடுவிக்குமாறு இவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் தமது காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மீள்குடியேற்றத்திற்காக நலன்புரி நிலையங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக வாழ்ந்து வருவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். எல்லா இடத்திலையும் எல்லாரும் சந்தோஷமா அவைய இடத்துல இருக்கிறார்கள். சுதந்திரமா தங்களோட வீடு எங்களை இதுவரைக்கும் எங்களுடைய இடத்துல நிம்மதியாக வாழ்றதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் இப்படியே கேட்டுக்கொண்டு இப்படியே இன்றைக்கும் ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமது வாழ்விடங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பல தரப்பட்டவர்களிடமும் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரையில் தமது காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை அமைச்சர்கள், உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து ராணுவத்தால் அபகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கு மாகாணத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது கிளிநொச்சியாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிழக்கு மாகாணத்துடைய சம்பூர் போன்ற பல பிரதேசங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, தமிழ் மக்களுடைய வீடுகளை, காணிகளை, வயல்களை இந்த ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. மக்கள் மீள குடியேற முடியாத நிலைமை இருக்கின்றது. புதிதாக நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. அரசாங்கம் உறுதுணையாக இருந்து இந்த பறிமுதல்கள் நடைபெறுகின்றது. எங்கள் நிலங்களை பறிக்கின்ற, எங்களுடைய மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குகின்ற செயல்முறைகள் முன்னை விட, அதாவது போர்க்காலத்தை விட இப்பொழுது இன்னும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அரசு இந்த இலங்கை தீவை தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை இனங்கள் எல்லாவற்றையும் இல்லாது ஒழித்து தங்களுடைய மக்களை குடியேற்றி தங்களுடைய பண்பாட்டுக்குள் சிறுபான்மை மக்களினுடைய பண்பாட்டை கரைத்து ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் சிங்கள பௌத்த பெரும் தேசியவாதத்துக்குரிய நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. இந்த பிரச்சனையை நாங்கள் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு வீடுகளும் காணிகளும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒழுங்குபடுத்துவதிலே முன்னின்றமைக்காக கைது செய்யப்பட்ட ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய கைதை கண்டித்தும் அவருடைய விடுதலையை வலியுறுத்தியும் இந்த பறைபாஞ்சான் உள்ளிட்ட ராணுவத்தின் பிடியில் உள்ள வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போராட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியை அரசுக்கு சொல்லும். இப்பொழுது கூட காலையிலே திக்கத்திலே 8 ஏக்கர் காணியை ராணுவ முகாமுக்காக சுவீகரிப்பதற்கு நில அளவையாளர்கள் முற்பட்ட பொழுது பொதுமக்கள் திரண்டு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற இடத்தில் ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டி ராணுவ ஆட்சியை விலக்கிக் கொள்வதற்கான போராட்டம் சர்வதேசத்தின் உதவியுடன் வெற்றி பெற வேண்டும். மக்கள் வீதிக்கு வர வேண்டும். தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கிலே திரண்டால் அரசாங்கம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்.